சிக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிபியை வந்து ட்ரை பண்ணாத விட்டுறவே விட்டுறாதீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, பூரி, சப்பாத்தி, தோசைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிச்சிடுங்க. என்ன எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? ஒரு வானல் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா பொடி பொடியாக சாப் பண்ண வெங்காயத்தை இது கூட வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டே இருக்கிற சமயத்தில் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு இலை போட்டு நல்லா வந்து வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து சிக்கனை வந்து மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். வெறுமிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் இதெல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அது கூட 2 டீஸ்பூன் போல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டு ஒரு பெரட்டி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீட்டு மிளகாய் தூள், அப்புறம் குழம்பு மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு ஒரு பெரட்டி எடுத்துக்கணும். நல்லா வந்து வாசம் வந்து சிக்கனுக்குள்ளே இறங்கணும். அந்த ஸ்மெல்லுலேருந்து மசாலா வரைக்கும் நல்லா இறங்கட்டும் அப்படின்றோடனே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சு இறக்கினீங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு இந்த இப்படி ஒரு கிரேவி வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துடுங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணால் மட்டும் இருக்கவே இருக்காதீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி